உனக்கென்ன விதமிக்கனியை நாமெய்வதென்று நாணித்தான் அப்பணித்தனிய தரவில்லை. அப்பணித்தனிய தரவில்லையாதலால் முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லையே. பிரணவ ஞான பழத்தை பிழிந்து ரசம் அந்தினா முன்னமும் கொடுத்த நல்ல குருநாதன் நீ. உனக்கென்ன விதமிக்கனியை நாமெய்வதென்று நாணித்தான் அப்பணித்தனிய தரவில்லையாதலால் முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லையே. முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லையே. சக்தி வடிவேலுடும் தத்துமையில் ஏறிடும் ஷண்முகா. சக்தி வடிவேல் 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 ஏன் இப்படி கோமணத்தொடும் தண்டு கொண்டிங்குற்றோராண்டியானாய் முருகா. நீ ஏன் இப்படி கோமணத்தொடும் தண்டு கொண்டிங்குற்றோராண்டியானாய். எனது வினை படிபடவும் அல்லவோ வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம். என் ஆசான் அப்பன் அன்னையாம் என்னவும் எண்ணினேன் தருவயிறு பழனி மலையில் சங்கரன் குடிகொண்டு சங்கரன் கும்பிடும் என் தண்டபாணி 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 தெய்வமே. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி உலவோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாடாத பாசம் உண்டு. உன் தத்துவம் தவறின்றி சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமையுண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத
அனய நகர ஜனன மதனி விடுவாயே செவிடு குருடு படிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின் அருளதருளி எனையும் மனதோள் அடிமை கொள்ளவும் வரவேணும் சமர முகவல் அசுரர் தமது தலைகள் உருள மிக வேணும் சலதி அலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே பமர அணைய இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே மிடரு கரிய குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே அருளதருளி எனையும் மனதோ அடிமை கொள்ளவும் வரவேணும் வான்முகில் வராது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போல் முறை அரசு செய்ய குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வல்க மேன்மை ஒரு சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதே நாருடைய சிவனே போற்றி மோழ்தன் முருகனுக்கு ஓம் சக்தி பிரஜாபிய பரிபலயுத்தாய நமः हंसवाहन पद्मासन हंसद्यतर सरस्वसमेत ब्रह्मदेव करुणवाहन पंचायुधर भूलक्ष्मी महालक्ष्मी समेत श्रीमद वेंकटेश्वर चित्र मयूरवाहनारूढ़ शक्तिगत वल्ली देवसेनाम्बाल समेत सुब्रह्मण्य ऐरावत वाहनारूढ़ त्रिंशत्कोटि देव देवेन्द्रे पूर्णावस्कला देवी समेत हरिहरपुत्रे इंद्राग्नि यम नृति वर्ण वायु कुबेर ईशानाद अष्टदिक्पाले ब्राह्मी मागेश्वरी कौमारी वैष्णवी वारा इंद्राणी चामुंडा सप्तमातृका अट्टकोटि डाग्निप्रिया पुत्रोत्राणि भैरवी अखंड ईश्वरो वागन्माल्यवज्ञ सुमित्र संडे
சந்தேகே சந்தர் துகே துகே சந்தர் சந்தர் துகே சந்தர் சந்தேகே துகே தத்தத் துகே துகே ததே தத் யஜமானா யஜமானா தத்தத் யஜமானா யஜமானா சர்வான் சர்வான் யஜமானா யஜமானா சர்வான் சர்வான் காமான் காமான் சர்வான் சர்வான் காமான் காமான பாவ காமான் காமான பாவ அவருந்ததே ருந்ததே பாவருந்ததே ருந்ததே இருந்ததே கதிகியோமஸ்ய தேவதேவஸ்ய ஸ்ரீமத் இங்கிலாந்து தேசே லண்டன் மாநகரே நீமோடன்னா புண்ணியக்ஷேத்ரே தேவசதீரே விராஜமானஸ்ய அஸ்ய தேவதேவஸ்ய ஸ்ரீ மகாபலி கஜாபலி சமேத சுப்பிரமண்யேஸ்வரஸ்ய ஜாகதர்சன காலேன வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலிம் सरस्वती ते सरस्वती हरि ओम देवदेवोत्तमे देवदासार्गोमि नगिलाण्डकोणे ब्रह्माण्ड नायक सुब्रह्मण्य प्रियमान सदेवारञ्च दुर्प्राणं दुर्पलवदार्य सर्वमाகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரமமானண்ட சோதி பிளம்பமோ மேனியாகி கருண ஊர்முகங்கள் ஆகும் கருணவன் இரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் இங்கு உதித்தனன் உலகம் உய்ய. திருச்சிதம்பரம். परिपालयन्ताम्यायेन मार्गेण महिन्मयीसाः செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னறியொழுகச் செய்து நயம்பட காட்சி நல்கி என்னையும் மணியனாக்கி இதுவினை நீக்கியாண்ட பன்னிரு தடம் தோள் வள்ளல் பாதமங்கயங்கள் போற்றி பன்னிரு தடம் தோள் வள்ளல் பாதமங்கயங்கள் போற்றி
देवी हरिहरपुत्रे इंद्राग्नियम नरदे वरुण वायु कुबेर ईशानादि अष्टदिग्बालेषु रामे मागे दुर्गौमारि वैष्णवे वाराग इंद्राणि चामुण्ड सप्तमातृका अट्टकोटि डाग्नि प्रिया प्रदोत्राणि भैरवेश्वर अखण्डैश्वरो भागन्माल्यभक्षण सुमित्र सण्डे கடந்த 9 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பான முறையிலே இந்த திருவிழாவை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் என்றென்றும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த நேரம் 1:15 மணி ஆகின்றது, பசியாக இருப்பீர்கள். அப்படித்தான் சொல்லுவான். ஏனென்றால் அதான் அவர் ஒரே ஒரு ஆள் தான் கேட்டார், உங்களுக்கும் பசிக்கும் தானே. அதுக்காக தான் கேட்டேன், யாராவது சொல்றீங்களோ பார்க்க மாட்டேன் என்றால் எல்லாரும் உங்களுக்கும் பசிக்குதுன்னு சொல்லிதான் திருப்பி அவர் கேட்டார், நல்லொரு கேட்டு உங்களுக்கும் பசிக்கும் தானே. பசி என்றது எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்காகத்தான் நான் கேட்டேன். ஏனென்றால் இந்த பசி வந்து ஒரு உயர் நோய். ஒருக்கா நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெயின் வந்தால் என்ன செய்யறோம், ஒரு குடிசையாக போடுறோம், அல்லது வேறு வருத்தங்கள் ஒவ்வொரு வருத்தங்களுக்கும் பார்த்தா ஒவ்வொரு டப்லெட்ஸை போட்டு குணமாக்குறோம். அந்த நேரத்தில் இப்போ காய்ச்சலாக பாருங்க, நாங்கள் காய்ச்சல் வந்தவொடனே என்ன செய்கிறோம், போய் மருந்து எடுக்கிறோம். தயவு செய்து அமைதியாக இருந்தோம், மருந்து எடுக்கிறோம். அந்த குடிசையை போட்ட உடனே அந்த வருத்தம் போயிடுது. அதுபோல இந்த பசி என்பதும் பாருங்கள், 3 நேரம் எங்களுக்கு எங்களை அறியாமலே பசிக்கும். பசித்தோன்னு என்ன செய்கிறோம் என்றால் அந்த உணவை கொடுத்த உடனே அது தண்டபாட அந்த பசி அடங்கிடுது. இந்த பசி போயிட்டு தான் உண்மையிலேயே நாங்கள் ஞானி ஆகிடும். இப்போ நான் அன்றைக்கு இப்படி சொல்ல ஒருத்தர் கேட்டார், ஐயா இந்த பேரே ஞானி தானே. ஞானி என்ற பெயர் மட்டும் இருந்தால் பத்தாது, நாங்கள் இந்த எங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீர்களானால் எங்களுடைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணமாக இருப்பது இந்த ஆசை தானே. யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் துன்பத்துக்கு ஆசை இல்லைன்னு ஒரு ஆள் சொன்னீங்கன்னா பார்ப்போம். எல்லாத்துக்கும் காரணமாக நாங்கள் பிறக்கிறோமே, இந்த பிறப்புக்கும் ஆசை அதுதான். என்ன ஆனந்தம் அந்த கிடைச்சது. ஏனென்றால் தயவு செய்து கதைக்காதீங்களோ, யாராவது பசி எடுத்தால் தயவு செய்து கீழே 5 போய் உணவை அழுத்துங்கள். தயவு செய்து கதைக்காத 2 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஏன்னா நான் என்னத்தை சொல்ல வந்தாலும் மறந்துடுறேன். அடிக்கடி நான் வயசு ரூபா மறதி வருது. அடிக்கடி நான் ரூபா கும்பிடுவோம், முருக பெருமான கும்பிட்ற வழியாக இப்போ ஞாபகத்தை இருக்கும். ஆக இந்த பசி இந்த ஆசை வந்து எல்லா விதமான துன்பத்துக்கும் காரணமாயிருக்கு. எப்படி என்று சொன்னால் இந்த பிறப்புக்கு கூட ஆசை தான் காரணம். என்னென்னு கேட்டால் நாங்கள் ஒவ்வொரு காலத்தையும் நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இதைத்தான் கும்பிட்றோம். இறைவன்கிட்ட வேறு ஏதாவது கும்பிடுவோமா? இல்லை. 6வது நாள் சரியா நல்லா இருக்கணும் கும்பிடுறோம்.
ஏன் நான் சொல்றேன்னால் நாங்கள் இந்த ஏன் பிறவி எடுத்துக்கொண்டு தான் இருப்போம். இந்த ஆசை முடியும் வரைக்கும் பிறவி தான். அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னேன். அதாவது வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் புறப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நேரம் 4.5 பில்லியன் டைம் பிறக்கிறோம். ஏன்னா எங்களோட ஆசை எப்ப முடிக்குதோ அது வரைக்கும் எங்களோட ஆசையை கூட்ட 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 பிறப்பு வந்தோன்னு தான் இருக்க போகும். அது எப்படி பிறப்ப மட்டும் தெரியா. இந்த பிறவில நாங்கள் மெசராக வந்துட்டோம். அடுத்த பிறவில நாங்கள் எப்படி வரமாட்டோம் எங்களுக்கு தெரியா. உண்மையில எங்களுக்கு வேண்டியது என்ன சொல்லுங்க, பிறப்பே இல்லாத வாழ்வு தான். நாங்கள் பிறந்தாத துன்பம் தான் உண்மையிலே. என்ன நாங்கள் மனிதராக பிறந்திருக்கிறோம், என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம், பாவம் செய்திருக்கோம், அதான் பிறக்கலாம். இங்கே கொஞ்சம் பாவம் செய்திருந்தால் இங்கே பிறக்கலாம். இந்த துன்பத்தை நாங்கள் பாருங்கள், மனுஷராக பிறந்தாச்சு. ஆனால் அந்த பாவங்களை நாங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நல்ல விஷயத்தை சொல்வதற்காக தான் நீங்கள் வருகிறேன். இந்த பாவத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் பாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு துன்பங்களை செய்கிறோம், நல்லதையும் செய்கிறோம். வாழ்க்கையில நாங்கள் நல்லதையும் செய்கிறோம், கெட்டதையும் செய்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சும் செய்கிறோம், தெரியாமலும் செய்கிறோம். இப்படி பார்த்தா இப்படியே ஒவ்வொரு கணக்குகளை போட்டுக்கொண்டிருப்பார். யார் போட்டுக்கொண்டிருப்பார்? இறைவன் போட்டுக்கொண்டிருப்பார். எங்களுடைய கணக்கை அப்படி போட்டுக்கொண்டே இருப்பார். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் செய்கிற நல்லதையும் சரி தீமையும் சரி அங்கே பதிவாகி கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் இப்படியே பாவங்களை செய்து 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 கொண்டு வந்து புண்ணியமும் செய்து கொண்டு வேற எது தராசில் அங்கே நிறுப்பினார். பார்த்துங்கள், ஒரு நீங்கள் சாப்பாடு சாமான் வேண்ட நிறுத்த தருவார் ஊரில் பார்த்துருக்காங்க. இப்படி இப்படி பார்த்தா ரெண்டும் பேலன்ஸ் ஆயிருக்கான்னு பார்ப்பினேன். பார்த்துட்டு கீழே காந்தத்தை வச்சுட்டு சில பேர் இங்கே இங்கே சொல்ல மாட்டேன், நடந்திருக்கத்தான் சொல்கிறேன். அப்போ இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் பேக்காட்டம். அப்போ எங்கே பேலன்ஸ் வருதோ அங்கே பேக்காட்டை உழைக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் வருது, பேக்காட்டை நினைக்கிறோம். இப்போ நாங்கள் நேர்வு வழியை நினைக்கிறோம் இல்லை. நாங்கள் எப்போ அந்த நேர் வழியை நினைக்கிறோம் என்றால் அப்போ எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு போகும். உண்மையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த அனுபூதி நிலையம்னு சொல்லுவாங்க, அது கஷ்டம். அமைதியாக இருக்கு, அமைதியாக இருந்துவாங்க. என்னதான் நான் என்ன கிடைச்சாலும் அமைதியாக இருந்து வேறுங்கோ முடியாது. அதான் சொல்லுவாங்க, அவன் என்னோட கொழுவி போட்டான், அதான் நான் திருப்பி கொழுவு ரெண்டாயிரம் சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு கம்பியை கொழுவி கொண்டு கொழுவினா தான் கொழுவுப்படும். இது நான் உங்களோட கொழுவுறேன். இன்றைக்கு நான் தான் உதாரணமாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் நான் வந்து உங்களோட கொழுவி கொள்கிறேன். இந்த கம்பி இப்படி இருக்குது, நான் வந்து இந்த பாய் நாக்கு, நீங்கள் என்ன செய்யணும் இப்படி வைத்து கொண்டு இருக்கு. நம்ம நான் என்ன செய்வேன், கொழுவுப்பட முடியாது. எங்கே மாட்டு தான் நான் கொழுவேன். அப்போ நாங்கள் தான் எங்களை அதான் சொல்லுங்க, நன்றும் தீதும் பிறதரவரா. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் இந்த பாவங்களை மேலே குறைக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்வோம் என்றால் பாருங்க, அந்த முருகப்பெருமாள் நல்ல ஒரு பாடல் ஒன்று ஞாபகம், அதை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். கிடைக்க நேரம் நேரம். அப்போ அதில் சொல்லப்படுதுன்னா எல்லா ஆசைக்கும் காரணம் யார் சொல்லுங்க அப்போ கண் சொல்லாது. ஆனால் நாங்கள் அதுக்கு எவ்வளோ மேக்கப் கொடுக்குறோம்னு தெரியுதா, நிறைய அடிச்சு போகுது. ஏன்னா அது காட்டுது நிறைய. நாங்கள் அதுக்கு எல்லாம் சேவ் பண்ணி ஒரு சில அழகாக கொடுப்பது மிகப்பெரியது கண் தான். அப்போ அதை நாங்கள் எப்பவும் அழகாக வச்சிருக்கிறோம். ஆனால் அழகாக வச்சிருக்க என்ன துன்பம் 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 துன்பம். ஆனால் கண் இல்லாத முடிஞ்சு கடவுளை படைப்பை பாரு. அப்போ பாடப்படுற விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள். என்னுடைய விழிக்கு முருகப்பெருமானை பார்த்து சொல்றார், முருகா என்னுடைய விழிக்கு துணை உன்னுடைய பாதங்கள் தான். நான் ஒவ்வொரு நாளும் வந்து உன்னை பாதத்தை பார்த்து கும்பிடுகின்றேனே. இந்த கண்ணில வந்து நல்ல நிகழ்வுகளை பார்க்க வேண்டும். நான் அதான் உண்மை. நான் முருகா உன்னை கும்பிடுறதான்னு எனக்கு செய்ய வேண்டிய அதான் கேட்க வேண்டும். நாங்கள் விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள். இந்த மென்மையான பாதங்கள் வந்து இந்த வெளியை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததை பாருங்க, இதை பற்றி நிறைய சொல்லலாம். அந்த வெளியை பற்றி சொல்ல வலிக்கிட்டார் 16 நாள் கூட காணாம், நிறைய சொல்லலாம். அடுத்து இந்த மொழி, அடுத்து என்ன செய்வோம், பார்த்தோன்னு ஆசை வந்த உடனே வாயால் வலிக்கணும் எல்லா வசனங்கள். உங்க வேற அப்படிதான்
நேற்றைய பட்சம் தானே இல்லை. அப்போ இது ஆசை வந்தோடனே என்ன சொல்ற பொருள் அடையாளம் மட்டும் நினைக்கணும். அடுத்தது அதற்காக நாங்கள் போராடுறோம். அடுத்தது வாயுரு மிகப்பெரிய எங்களுக்கு கெடுதல் செய்வதுண்டு. நீங்கள் அதான் சொன்ன அனுபூதியில் சும்மா இருக்க வேண்டும் என்று நாங்கள் இயன்ற அளவுக்கு அமைதியாக இருந்துட்டோம்டா. யாராவது என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஏதாவது கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் மட்டும் கதைப்போம். இல்லைன்னா என்ன சொன்னால் அமைதியாக இருந்துடும். இப்போ நான் வந்து பேச பேச நீங்கள் பேச போகிறேன், நான் தான் விட்டான். காந்தி ஒருக்கா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், காந்தி இருக்கிறாராம், அவரை வந்து ஒரு கண்டபடி பேசுகிறாங்க சார். அவர் பின்ன சொன்னார், பக்கத்தில் கேட்டால் உங்களை எவ்வளோ பேசுகிறாரு, பேசாமல் இருக்கிறீங்களே. அப்போ அதுக்கு அவர் சொன்னார், நான் ஒரு பிரசண்ட்டை தந்தால் அதை நீ ஏற்றால் அது உண்டு, அதை ஏற்காமல் திருப்பி கொடுத்தா அதாச்சேன் அவருக்கு தான். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, உங்களை யாராவது கடுமையாக பேசினா நீங்கள் ஒன்று திருப்பி கதைக்காட்ட அந்த பேச்சு கொடுத்தோம் அவருக்கு தான். ஆகவே விழிக்கு துணை தெரியும் மென்மதிப்பாதங்கள் மேமகுன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள்.